கடவுள் வந்து உங்க முன்னாடி நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு வரம் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணாலும் கேளு. எத்தனை பேர் அடுத்த ஜென்மமும், ஜென்மம் இல்லை நமக்கு கிறிஸ்தவங்களுக்கு, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா அத்தனை பேர் அடுத்த ஜென்மத்திலையும் இதே புருஷன் தான் வேணும், இதே பொண்டாட்டி தான் வேணும்னு கேட்டு வாங்குவீங்க. கேள்வி புரியல போல இருக்கு, இருங்க, எல்லாம் புரியுது எல்லாம் புரியுது, போது கொஞ்சம் பேர் சடக்குன்னு தூக்கிட்டாங்க. அங்கே ஒரு சில பேர் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு இப்படி பின்னாடி திரும்பி பார்த்து தூக்குறாங்க. ஒரு அம்மா அப்படிதான் தூக்குனாங்க, மூஞ்சி பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. பூசம் பிடிச்சிட்டு கேட்டேன், ஏம்மா ரொம்ப பயந்து போய் தூக்குனீங்க? ஆட என்ன சாமி நீ வேற, நேரம் கட்ட நேரத்தில் கேட்டுவிட்டேன், பக்கத்தில் தான் சாமி உட்காந்துருந்தா இருந்தாலும் வீட்டில் போனால் அடிப்பான் சாமி, யாரடி நினச்சிட்டு உட்காந்துருக்குறேன்னுவா. சில பேர் சட்டுன்னு தூக்குனாங்க பார்த்தீங்களா, ஏன் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு இழிச்சவன் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கவா போகிறான். ஆனால் நிறைய பேர் தூக்கலை, கேள்வி புரியாத மாதிரியே அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒரு நல்ல வாழ்க்கை